Hello guys, welcome to day one for 100 days, 21 days machine learning challenge. So நான் இந்த 21 days நான் என்ன எடுத்துட்டு வருவேன்னா பைத்தான் வந்து ரேக் எல்எல்எம்ல இருந்து அட்வான்ஸ் கான்செப்ட் வந்து பிகினிங் கான்செப்ட் இந்த 21 டேஸ் நான் எடுத்துட்டு வந்துருக்கேன். ஸோ நான் டே ஒன் வந்து இப்போ வந்து ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருவேன். அதே மாதிரி வந்து கான்செப்ட் ஆஃப் ஏஐ அந்த மோஸ்ட் இதை டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு. டே ஒன் we can be start from what is VUCA. ஓகே, VUCA என்ன? ஓகே, VUCAவோட எக்ஸ்பிளனேஷன் வந்து வால்டாலிட்டி, uncertainty, complexity and ambiguity. Okay, வால்டாலிட்டி, uncertainty, complexity. Okay. உம் இது இந்த ஃப்ரேம்வொர்க் எங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா யூஎஸ் மிலிட்டரி வந்து இந்த ஃப்ரேம்வொர்க் வந்து யூஸ் பண்ணிருந்தாங்க. ஓகே, ஸோ இந்த ஃப்ரேம்வொர்க் ஒரிஜினலி டெவலப் பை யூஎஸ் மிலிட்டரி. ஓகே, ஸோ அன்பிரிடிக்டபிள் என்விரான்மெண்ட்டுக்காக இவங்க வந்து இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே, ஸோ இதை வச்சு வந்து ஏஐ கூட ஷேப்பிங் அண்ட் டெவலப் பண்றாங்க அண்ட் மேனுக்கு அதை டிப்ளாய் பண்றாங்க. ஸோ வால்டாலிட்டினா ரேபிட் அண்ட் அன்பிரிடிக்டபிள் சேஞ்சஸ். ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து அடாப்ட் பண்றதுக்காக எக்ஸாம்பிள் பார்த்தா வந்து ஏஐ பேஸ்ட் ட்ரேடிங் அல்காரிதம். இப்போ எப்படியா வந்து இப்போ நார்மலா ஒரு ட்ரேடர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நிறைய பேட்டர்னா படிச்சுட்டு ஸோ இந்த டைம்ல வந்து ட்ரேடிங் வந்து மேல போகும், ஷேர் மார்க்கெட் ஹைல போகும், கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க வந்து பேட்டர்ன் நிறைய அனலைஸ் பண்ணிப்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் வந்து இது வந்து ஒரு ஏஐ இந்த மாதிரி அன்பிரிடிக்டபிள் சேஞ்சஸ்க்காக யூஸ் பண்றதுக்கு இந்த வால்டாலிட்டி யூஸ் பண்ணுவாங்க. இது மூலமா அதுவே வந்து நிறைய ப்ரீ டிஃபைன்டு இந்த பேட்டர்ன்ஸ் அது எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணி அதுவே வந்து பை பண்ணும், செல் பண்ணும். டாடா ஷேர்ஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிறது கூட இது வந்து ட்ரேடிங் ஏஐ பேஸ்ட் ட்ரேடிங் சிஸ்டம் சொல்லிட்டு அவங்க வந்து வச்சுக்கிறாங்க. ஸோ நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ணா அந்த ஏஐ அல்காரிதமே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இன்வெஸ்ட் பண்ணிடும். லாஸஸ் வந்து கம்மியா இருக்கும். ஏன்னா லாஸ் ஆகுதுக்கு முன்னாடி அதுவே வந்து செல் பண்ணிடும் உங்களோட ஷேர்ஸ். நெக்ஸ்ட் அன்சர்டனிட்டியா வந்து லேக் ஆஃப் கிளாரிட்டி அபவுட் ஃபியூச்சர் அவுட்கம். இது எப்படியா வந்து சில இடம் அவுட்கம் கிளாரிட்டியே இல்லாம இருக்கும் சார். இப்போ டிஃபெக்ட் டிடெக்ஷன் நான் ஒன்று கிரியேட் பண்ணோம்னா அது கரெக்டா நம்மளால வந்து சர்டைன் வந்து இது டிஃபெக்ட் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இதுக்காக இன்கம்ப்ளீட்டா எவ்வளவு இன்ஃபர்மேஷனுக்கு அந்த மாதிரி டேட்டாவை டிடெக்ட் பண்ணுறதுக்காக அன்சர்டனிட்டி யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் காம்ப்ளெக்சிட்டி வந்து மெனி இன்டர் கனெக்ட் வேரியபிள். எக்ஸாம்பிள் பார்த்தா வந்து சாட் ஜிபிடியை பார்த்தா வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் பண்றோம், வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்றோம், வீடியோ ப்ராசஸ் பண்ண முடியும், இமேஜ் ஜென்ரேட் பண்ண முடியும், வீடியோ ஜென்ரேட் பண்ண முடியும். சுதா ஏஐ அது சாட் ஜிபிடி தான். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். நம்ம வந்து மிஷின் லாங்குவேஜ் பேசாம நம்ம இங்கிலீஷ்ல பேசி இல்லை தமிழ்ல பேசி வாட் எவர் அவங்க என்ன லாங்குவேஜா இருந்தாலும் அந்த லாங்குவேஜ் ஏற்ற மாதிரி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை பண்ணி பார்த்தியா. ஸோ அதே ஏஐ இன்டிகிரேட்டட் மல்டிமேட் டெக்னாலஜி. ஓகே, என்எல்பி கான்செப்ட் தான் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஹியூமன் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடணும். நாட் ஒன்லி இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு நிறைய லாங்குவேஜஸ். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா ஆம்பிகிட்டி. நோ கிளியர் பாட் ஆர் சிங்கிள் ரைட் ஆன்சர் இல்லாட்டுதான் இந்த வந்து ஆம்பிகிட்டி அதை யூஸ் பண்ணுவோம். இன்கே இன்கேஸ் ஒரு கேஸ் வந்து நம்ம பார்த்தோம்னா வந்து கஸ்டமர் சேட்பாட். ஓகே, ஸோ கஸ்டமர் சேட்பாட்ல பார்த்தா வந்து நிறைய பேர் வந்து சில கொஸ்டினா வந்து கேட்பாங்க. அதுக்கு வந்து அந்த சேட்பாட் வந்து ட்ரெயின் ஆயிப்பாங்க. ஆனா அது இருக்க லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் நாலேஜ் பேஸ் வச்சு அதை ஆன்சர் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இதுக்காக ஆம்பிகிட்டி வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனா அது ஒரு பார்ட் வந்து நோ கிளியர் பார்ட்டா இருக்கும். நோ சிங்கிள் ரைட் ஆன்சர் இருக்கும். ஸோ லெட்ஸ் டைவ் இன்டு த கான்செப்ட். வாட் இஸ் VUCA? Okay, volatility, rapid changes in data pattern like fluctuating stock price. அதான் நான் சொன்னேன், ஸ்டார் மார்க்கெட் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் எப்பனா ஏறும் இறங்கும் அந்த மாதிரி இருக்காங்க. அந்த அன்சர்டனிட்டி எதுக்காக இன்கம்ப்ளீட் இந்த டிஃபெக்ட் டிடெக்ஷன் இது எல்லாத்தையும் டிடெக்ட் பண்றதுக்காக. காம்ப்ளெக்சிட்டி மல்டிபிள் டெக்னாலஜி அப்படி இன்டிகிரேட் பண்றது. இப்போ ஒரு சாட் ஜிபிடி கேட்டா வந்து கிப்லி இமேஜ் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கு. அப்புறமா சிலது கலெக்ட் பண்றது, ஸ்லைட் கிரியேட் பண்றது, பிபிடி ரெடி பண்றது, இதுவே வந்து சாட் ஜிபிடி பண்ணிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஆம்பிகிட்டி லைக் நான் சொன்னேன்ல, அன்கிளியர் இன்ஃபர்மேஷனா இருக்கும், நோ கிளியர் பார்ட்டா இருக்கும். லைக்
ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம், கெஸ்ஸிங் இன்டென்ட். நெக்ஸ்ட் என்ன, நம்ம பார்ட்டி சூஸ் பண்ணும்போது அதுவே வந்து கெஸ் பண்ணி சொல்லுதுங்க. ஸோ அதுதான் நோ கிளியர் பாத், சிங்கிள் ரைட் ஆன்சர் கூட இருக்காது. ஸோ இது ஆம்பிகிட்டி. இன்னொன்று எக்ஸாம்பிள் பார்த்தா வாட்ஸ்அப்ல வந்து நம்ம ஏதாச்சும் சேட் பண்ணுவோமா, நெக்ஸ்ட் மெசேஜ் என்ன போடும்னு அது கிளிக் பண்ணி நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஸோ அது கூட ஆம்பிகிட்டி. ஸோ வை இஸ் ஊக்கா இம்பார்ட்டன்ட் இன் ஏஐ? ஓகே, இப்போ செல்ஃப் டிரைவிங் கார் பார்த்தா ரோடோடைய டிராஃபிக் அதிகமா இருக்கும். அந்த கண்டிஷன் செட் பண்ணி அந்த செல்ஃப் டிரைவிங் கார் வந்து இந்த ஆல்டாரிட்டி, இந்த ஊக்கா கான்செப்ட் யூஸ் பண்ணி அதை வந்து பண்ணும். ஓகேயா? ஆல்டாரிட்டி, அன்சர்டன்டி, காம்ப்ளெக்சிட்டி, ஆம்பிகிட்டி. அதுக்கடுத்து இ காமர்ஸ் வெப்சைட், கஸ்டமரோடைய பிஹேவியர் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பர்சனலைஸ் ரெக்கமெண்டேஷன், நர்ச்சி, ட்ரெஸ்ஸு, ஷர்ட், பேண்ட், அது நம்ம வாங்குற ஃப்ரீக்வெண்ட் ப்ராடக்ட்டை வச்சு நமக்கு வந்து காட்டுவாங்க. ஸோ அது இ காமர்ஸ் ஏஐ. கஸ்டமர் இதுல வந்து கஸ்டமருடைய பிஹேவியர் அனலைஸ் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் ஏஐ சேட் பாட், அதுக்கு கஸ்டமர் கேட்குற கொஸ்டின் கேட்ட மாதிரி ஹேண்டில் பண்ணுறதுக்காக. How do we address VUCA in AI? Robust model, train AI in real world data set. Okay, real world data set வச்சு நம்ம build பண்ணிட்டு அதே மாதிரி அந்த ஏஐ சிஸ்டம் எக்ஸாம்பிள் சாட் ஜிபிடி வச்சுக்கோ, ரியல் டைம் டேட்டா இன்னைக்கு என்ன வேணும்னு கேட்டால் அதை ப்ரீட் பண்ணி சொல்லுவேன். ஆனால் இதுவே நான் 2020, 2021, 22 நான் செக் பண்ணி பார்த்தா ரியல் டைம் டேட்டாவை அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆஃப்டர் பெர்ப்ளெக்சிட்டி வந்து நீங்கள் கேள்விப்பட்டீங்க. ஏன்னா பெர்ப்ளெக்சிட்டினால வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ஆன்சர் கேட்டோமா, கூகுள் சர்ச் இன்ஜின் மாதிரி ஒன்று ஒர்க் ஆகிட்டு 5 இல்லை 10 வெப்சைட், ஆத்தரைஸ்டு வெப்சைட்ல போயிட்டு அது கண்டென்ட்டை ரீட் பண்ணி அந்த வெப் ஸ்கிராப்பிங் பண்ணி அதை வந்து சம்மரைஸ் பண்ணி நமக்கு கரெக்டான ஆன்சர் கொடுக்கும். ஸோ ரியல் டைம் டேட்டா செட் நம்ம அதை மூலமா ஹேண்டில் பண்ணுவோம். அதனால பெர்ப்ளெக்சிட்டி வந்து இப்போயும் ஃபேமஸ் ஆகும். அப்புறமா சாட் ஜிபிடி எடுத்துட்டு வந்துட்டோம். ட்ரெயின் ஏஐ ஆன் டைவர்ஸ் ரியல் டைம் டேட்டா செட் ஃபார் ரீசர்ச், கண்டினியூஸ் லேர்னிங். இந்த ஏஐ வந்து அடாப்ட் ஆகும் கண்டினியூஸ் டேட்டா செட் கேட்ட மாதிரி, கண்டினியூஸ் ரியல் டைம் கேட்ட மாதிரி அடாப்ட் ஆகும். அதுக்காக எக்ஸ்பிளைனபிள், டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும், ட்ரஸ்டபிளா இருக்கணும். இது ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி எதுவுமே இல்லுஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. ட்ரஸ்டபிளா இருக்கணும், யூசேஜ் ஏற்ற மாதிரி கரெக்டான ஆன்சர் பண்ணணும். எத்திக்கல் ஏஐக்கு இப்போ சாட் ஜிபிடி போயிட்டு நான் வந்து ஹேக்கிங்க்கு கண்டென்ட் ஏதாச்சும் மாடல் ஏதாச்சும் கிரியேட் பண்ணிட்டா சொன்னா அது கிரியேட் பண்ணிட்டாரு. அதே மாதிரி சம்டைம் இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் ஏதாச்சும் கேட்டா கூட சாட் ஜிபிடியால வந்து ஜென்ரேட் பண்ணி கரெக்டா சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி இதுக்காக வந்து எத்திக்கல் ஏஐ வந்து நம்ம வந்து இதா இருக்கணும். ஓகே, அவுக்கா கான்செப்ட். ஓகே, ஃபோக்கஸ் ஆன் ஃபேர்னஸ், பயாஸ் ரிடக்ஷன், அக்கௌண்டபிலிட்டி. ஸோ நம்ம ஊக்கா கான்செப்ட் வந்து என்னன்னா வந்து த்ரீ டேக்அவேஸ். ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஊக்கா 4 எலமெண்ட். ஓகே, வால்டாரிட்டி, அன்சர்டன்டி, காம்ப்ளெக்சிட்டி, ஆம்பிகியூட்டி. ஓகே, ஸோ டிசைன் அண்ட் அடாப்டேஷன். நம்ம மாடர்ன் வேர்டு கேட்ட மாதிரி நம்ம வந்து அந்த சிஸ்டம் வந்து பில்ட் பண்ணணும். ரெஸ்பாண்ட் டு வால்டாரிட்டி, ஆம்பிகியூட்டி கேட்ட மாதிரி ரியல் டைம்ல. அண்ட் எம்ப்ரஸ் எத்திக்கல் ஏஐ, ப்ரொமோட் ட்ரஸ்ட்வர்த்தினஸ்ஸாக இருக்கணும், ப்ரொமோட் டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும், ஃபேர்னஸாக இருக்கணும். நம்பக்கூடிய அளவுக்கு நல்லதான். ஸோ மிஷின் லேர்னிங் கான்செப்ட் என்கரேஜிங்காக சம் கொஸ்டின் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து நிறைய ப்ராஜெக்ட் பார்க்க போகிறோம். ஒரு ஒரு ப்ராஜெக்டும் ப்ரிடிக்ஷன் ப்ராஜெக்ட் இருக்கு. ஸோ அட்வான்ஸ் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அண்ட் ரேக் கான்செப்ட் கூட நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த செக்ஷன் அப்லோட் பண்ணுங்க. தேங்க்யூ guys ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.